ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் என்ன பார்த்தோம்னா, உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் நடந்திருக்கும். உங்கள் அப்பாவோட கடனால் தான் நீங்கள் ஜிமினை கல்யாணம் பண்ணியிருக்க நிலமை வந்திருக்கும். இப்போது ஜிமின் 2 நாளாக குடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுலேருந்து கண்டினியூஷன் இதில் பார்க்கலாம்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஜிமின், நான் சொல்கிறது கேளுங்க. இது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நீங்கள் தினமும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வயன் வாயை மூடுவேன். எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நூறு ஜிமின், ப்ளீஸ் ஜிமின். வயன் நூறுன்னு சொன்னேன். எனக்கு உன்னை பார்க்க கோவமாக வருது. இங்கேருந்து நூறு. ஜிமின் ஜிமின் நில்லுங்க ப்ளீஸ் ஜிமின். அதுக்கப்புறம் ஜிமின், ஏய் நீ சொன்னால் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி கீழே தான் எடுத்துகிட்டு போகிறான். ஜிமின் என்ன பண்ணுறீங்க? ப்ளீஸ் ஜிமின், ஜிமின் கை விடுங்க. ஜிமின் வாயை மூடிட்டு வா. ஜிமின் கை வலிக்குது ஜிமின். ஜிமின். அதுக்கப்புறம் ஜிமின் டைரெக்டாக பேஸ்மெண்ட்க்கு தான் இட்டு போகிறான். ஜிமின் என்ன பண்ணுறீங்க? இந்த இடம் பார்க்கவே பயமாக இருக்கு. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், இங்கே எடுத்து போயிடலாம் ப்ளீஸ். என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கல, அதுக்கு தான். அதுக்கப்புறம் அந்த ரூமில் தள்ளி கதவை சாத்திடுறான். அந்த இடத்துல ஃபுல்லாகவே டார்க்காக தான் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. எங்கே லைட் சுவிட்ச் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஜிமின் ஜிமின் கதவை திறங்க. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் கதவை திறங்க ப்ளீஸ் ஜிமின். பயமாக இருக்கு எனக்கு, இருட்டுனா பயம். கதவை திறங்க ஜிமின். அவன் பாட்டுக்கு எதுவுமே காதில் வாங்காத மாதிரி மாடிக்கு போயிடுறான். இப்போ கூட ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவன் தூங்கவே ஆரம்பிச்சிடுறான். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் கதவை திறங்க. ஜிமின் பயமாக இருக்கு ஜிமின். ஜிமின் பயமாக இருக்கு ஜிமின். யாரோ இருக்க மாதிரி இருக்கு ஜிமின். கதவை திறங்க ப்ளீஸ். யாரோ இந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. கதவை திறங்க ஜிமின் ப்ளீஸ் ஜிமின். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் ஏன் காதில் வாங்குறான்? அவன் மாடியில் இருக்கான்ல. ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் கதவை திறங்க. பயமாக இருக்கு ஜிமின் ஜிமின். அதுக்கப்புறம் நீங்கள் அன்கான்ஷியஸாகவே ஆகிறீங்க. இப்போது மார்னிங் ஆகுது. ஜிமின்னா என்ன அதுக்குள்ளே விடுஞ்சிருச்சா? இந்த வெயிலுக்கு வர வேலையே இல்லை. காலையிலே வந்து என் தூக்கத்தை கெடுக்கிறதே வேலை. காலையிலே நல்லா ஹாட்டாக ஒரு காஃபி குடிக்கணும். அவன் எங்கே காணவே காணா. ஏ வயன் வயன், இவ்வளோ நேரம் கூப்பிட்றான், எங்கேயாவது காதில் வாங்குறாரா? அதுக்கப்புறம் ஏஞ்சி கீழே போகிறான். ஏ வயன் எங்கே இருக்கு நீ? வயன் இங்கே தானே இருப்பா, எங்கே போய் தொலைஞ்சா? மட்டும் கையில் கிடச்சானா? இப்போ சுற்றி சுற்றி தேடுறான். என்ன இங்கே காணா? அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது நைட்டு நடந்த இன்சிடென்ட். ஓ பேஸ்மெண்ட்டில் போட்டேன்ல. அதுக்கப்புறம் அவன் போய் கதவை திறக்கிறான். வயன் வயன். அப்புறம் லைட்டு போட்டால் தான் தெரியுது நீங்கள் அங்கே மயங்கி விழுந்து கிடக்குறீங்க. ஏய் வயன் வயன் எழுந்துரு. ஏய் என்ன சீன் போடுறாளா? ஒரு நைட்டு நல்லா ஸ்பேஷியஸாக தானே இருக்குது. ஏய் வயன் எழுந்துரு, சீன் போட்டது போதும். அவன் உன் கணத்தில் தட்டான். ஏய் வயன் எழுந்துரு. ஏய் வயன் நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை. இப்போ இவ்வளோ தூக்கிட்டு போகணுமா? அதுக்கப்புறம் உங்களை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு தள்ளிட்டு போகிறான். தண்ணி தொளிக்கிறவங்க மேலே. பட் உங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இவளுக்கு என்னதாச்சு? ஏ வயன் எழுந்துரு. ஏய் ஒரு வேளை இதாக இருக்குமா? சரி, இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு பண்ணாதான் சரி வரும். அப்புறம் உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். கடவுளே எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாம் வச்சு, உங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை எங்கள் அப்பாவும் வச்சு செஞ்சுருவான். இப்போ அவன் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டான். டாக்டர் உங்களை செக் பண்ணிகிட்ருக்காங்க.
என்ன கீழே அந்த ரூம் நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கு இப்படி மயங்கி விழுந்துட்டா. இவெல்லாம் என்னத்த பண்ண போகிறாளோ. அவன் பாட்டுக்கு புலம்பிகிட்டே இருக்கான். டாக்டர் வெளியில் வராங்க. டாக்டர், என்னாச்சு அவளுக்கு, ஏன் அப்படி இருக்கா? சார், ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? நான் ஒயனோட ஹஸ்பண்ட். ஓ, அவங்களுக்கு நைட்டோஃபோபியா இருக்குது, தெரியாதா உங்களுக்கு? என்னது? அப்படின்னா என்ன? அவங்களுக்கு இருட்டுனா பயம். நீங்கள் அவங்கள தனியாக எங்கேயாவது விட்டீங்களா? ஏன்னா ரொம்பவே அவங்க பயந்துருக்காங்க. அது நான் நைட்டு வெளியில் போயிட்டேன், அப்போ தெரியாமல். சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்புகிற மாதிரியே இல்லையே. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இது எங்கள் ஃபேமிலி மேட்டர். உங்களுக்கு நீங்கள் பேஷண்ட்டை பார்க்கறது தான் வேலை, புரியுதா? அதுக்கப்புறம் அந்த டாக்டர் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சிம்மன் உங்களை தான் பார்க்க வரான். நீங்கள் சிம்மனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அவன் உள்ளே வந்தானே, நினச்சிட்டியா? ஆமாம், உனக்கு இருட்டுனா பயம்னு என்கிட்ட ஏன் சொல்ல? சிம்மன், நான் பேசுறதுங்க நீங்கள் கேட்டீங்க. என்னை பாட்டுக்கு நீங்கள் இழுத்து பேஸ்மெண்ட்டில் போடுறீங்க. நான் செத்துருந்தா கூட உங்களுக்கு தெரியாது. ஏன் சிம்மன் இப்படி இருக்கீங்க? நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? உங்ககிட்டலாம் பேசி புரிய வைக்க முடியாது. நைட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா? குடிச்சிட்டு என்னை அந்த பேஸ்மெண்ட்டில் போட்டு அடைக்கிறீங்க. கொஞ்சம் விட்டுருந்தேன், நான் செத்துருப்பேன் சிம்மன். சாக விட்டுத்தேனா? எதுக்கு என் உயிரை வாங்குற? நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே பவுஸ் ஆகி சிம்மனை தான் பார்க்குறீங்க. அப்போது நான் செத்தா கூட உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு என்ன கவலை இருக்க போகுது? நீ பணத்துக்காக தானே இங்கே வந்த, அதனால் நீ எக்கேடு கெட்ட எனக்கு என்ன? ஏன்னா நீ என் கூட இருக்க வரையும் சேஃபாக இருந்துட்டு போ. உனக்கு ஏதாச்சுன்னா என் அப்பாவும் சும்மா இருக்க மாட்டான், உங்கள் அப்பாவும் சும்மா இருக்க மாட்டார். அதனால் கொஞ்ச நாள் மட்டும் உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்துட்டு இரு, புரியுதா? நான் என்ன பண்ணுறேன், என்னத்தை பிடுங்குறான், அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க. கொஞ்ச நேரத்தில் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணும்? கிளம்பு, வீட்டில் யாரும் கிடையாது, எனக்கு சமைச்சு போட. நீங்கள் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கும் வந்துடுறீங்க. என்ன என் மூஞ்சில் என்ன ஓடுது இப்படி பார்த்துட்டு இருக்க? போய் சாம, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் அவன் போய் குளிக்க போயிடுறான். நீங்கள் தான் இங்கே சமைச்சிட்ருக்கீங்க. எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு பரவாயில்ல. அந்தளவுக்கு அந்த குடியும் ட்ரக்ஸும் முக்கியமாக போச்சுல்ல. ஏன் ஜிமின் இப்படி இருக்க? உன் லைஃப்பில் நீ ரிக்ரெட் பண்ணுவ. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ ரிக்ரெட் பண்ணுவ. ஐ ப்ராமிஸ் ஜிமின், ஐ ப்ராமிஸ். அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிட்டு ஜிமின் கீழே வந்துடுறான். என்ன சமைச்ச? சாண்ட்விச். ஏன், நல்லதாக எதுவும் சமைக்க தெரியாது உனக்கு? என்னால் முடியல ஜிமின், இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் வந்து வந்தேன். எனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. என்னமோ 10 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த மாதிரி பேசிகிட்ருக்க. ஒழுங்கா நான் மத்தியானத்துக்கு வருவேன், ஒழுங்காக சமைச்சு வச்சிரு. அதுக்கப்புறம் அந்த சாண்ட்விச்சை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேல ஜிமின். உனக்கு என்ன, நான் இங்கே சமைச்சு போடணும், உன் துணியை துவைச்சி போடணும், இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருக்கணும், அது மட்டும்தானே உன்னோட ஆசை? அப்படி இருந்துட்டு போகிறேன். ஆனால் நீயா கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடுறீங்க. இப்படியே நைட் ஆகுது. நீங்கள் மத்தியானம் சமைச்சிருப்பீங்க, பட் ஜிமின் வந்திருக்க மாட்டான். அதை அப்படியே ஹீட் பண்ணி நைட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க. ஜிமினுக்கு தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் வரான் 1 மணி போல். ஒயன், ஒயன் கதவு திறடி. அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக அந்த கதவை திறக்கிறீங்க. ஜிமின்,
இன்றைக்குமா? நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் மேலே இருந்து கீழே வரையும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கான். ஜிமின், என்ன பார்க்குறீங்க நீங்கள்? உங்கள் பார்வையே சரியில்லையே. ஆமாம், சரியில்லை. அதுக்கு தானே, சரி பண்ணுறதுக்கு தானே எங்கே வந்திருக்கான். ஜிமின், நீங்கள் பேசுறது ஏதோ எனக்கு புரியலை. என் பேச்சு புரியாது, என் ஆக்ஷனில் புரிய வைக்கிறான். அதுக்கப்புறம் உங்களை தூக்கிடுறான். ஜிமின், ஜிமின் கீழே இறக்கி விடுங்க. என்ன பண்ணுறீங்க? ஜிமின், ஜிமின் விடுங்க. வாயை மூடு போயான். அமைதியா நான் சொல்கிறத மட்டும் செய். இந்த 1 மாதத்துக்கு நான் சொல்கிறது மட்டும்தான் நீ செய்யணும். நீங்கள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க, எதுவுமே பேசவே இல்லை. ஜிமின் உங்களை ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பெட்டில் உங்களை தூக்கி போடுறான். ஜிமின், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஜிமின், உங்ககிட்ட தான் கேட்குறேன். எனக்கு மூடாக இருக்கு. நீ எனக்கு வேணும் இப்போ. ஜிமின், இல்லை, நீங்கள் கான்ஷியஸில் இல்லை. எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, விடுங்க. உனக்கு விருப்பம் இல்லை என்ன? எனக்கு இருக்குது. ஐ வாண்ட் யூ, தட்ஸ் இட். கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். அதை லைட் ட்ரெஸ்ஸுன்றதுனால கிழிஞ்சிடுது. ஜிமின், என்ன பண்ணுறீங்க? ஜிமின், நீங்கள் நிதானமாக இல்லை. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? வயன், அழுது சீன் போடுற வெள்ளம் வச்சுக்காத. நான் உன் புருஷன் தானே, அப்போ நான் உன்னை தொட்டால் தப்பு கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் இல்லாமலே அங்கங்கே டச் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஏய், நான் தான் கிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? நம்ம 2 பேரும் கலந்து பேசி இதெல்லாம். கலந்து பேசுறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, புரியுதா? நீ எனக்கு வேணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களை படுக்க வச்சு அவன் படுக்க கிஸ் பண்ணுறான். அதுவும் ரொம்ப ரஃப்பாக கிஸ் பண்ணுறான். உங்கள் லிப்ஸ்லேருந்து ப்ளீடாகவே ஆரம்பிச்சிடுது. வலிக்குது ஜிமின், வலிக்குது. என்ன, ரத்தம் தானே வந்துச்சு? ஒன்றும் ஆகலைல்ல, வாயை மூடு. அதுக்கப்புறம் அங்கங்கே டச் பண்ணி கொஞ்ச நேரத்தை தர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜிமின், வலிக்குது ஜிமின், ப்ளீஸ். என்னால் முடியாது ஜிமின், ப்ளீஸ். ஜிமின், ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், நீ உன்னோட கான்ஷியஸ்லே இல்லை. ஜிமின், வலிக்குது, ப்ளீஸ் ஜிமின். ஐ வாண்ட் யூ, ஐ நீட் யூ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு கோமா தர்ஸ் பண்ணுறான். உங்களால் முடியல, கற்றுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்களாலே முடியல, நீங்கள் செத்த போன மாதிரி அங்கே இருக்கீங்க. அவன் எவ்வளோ நேரம் பண்ணணுமோ அவ்வளோ நேரம் பண்ணிவிட்டு டயர்டாகி உங்கள் பக்கத்துலேயே படுத்துடுறான். நீங்கள் அழுதுகிட்டே அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு அவள் லைஃப்பில் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு அவளுக்கே ரைட்ஸ் எல்லாம் போயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே அந்த பெயினோட அப்படியே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. காலையிலே சரக்கு போடாமல் தலை வலிக்குது. அப்போ தான் உங்களே பார்க்குறான். என்ன, இவன் ஏன் பக்கத்தில் படுத்திருக்கா? அதுக்கப்புறம் லைட்டாக உங்களை தள்ளி வச்சுட்டு அவன் எழுந்துறான். என்னடா இது, என் ட்ரெஸ் எங்கே போச்சு? ஹிட்டு என்னடா நடந்துச்சு? அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அவனுக்கு கில்ட்டியே இல்லை, ஸ்மோக் பண்ணுறான். தேவைதாண்டி உனக்கு. இருந்தாலும் குடிச்சிருந்தா ஒரு தைரியம்தான். எதுவாக இருந்தாலும் தில்லாக பண்ணியிருக்கேன். பார்ப்போம். பணத்துக்காக தாண்டி இங்கே வந்த, அதுக்கான பலனை நீ அனுபவிக்காமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறான். போயிட்டு குளிச்சுட்டு, நீங்கள் தான்
அம்மா. என்ன அங்கே சீன் போட்டுட்ருக்க? ஜிமின் வலிக்குது, வலிக்குது ஜிமின். என்ன என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இவ்வளோ சீன் போடுற? எப்படியும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி. ஜிமின் என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எப்படி உங்களால இப்பெல்லாம் யோசிக்க முடியுது, பேச முடியுது ஜிமின்? ஏன் பண்றீங்க ஜிமின்? இந்த சீன் போடாதன்னு நான் இப்போதான் சொன்னேன், புரியுதா? ஜிமின் நீங்க இதுக்கு மேல இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா நான் நானாவே இருக்க மாட்டேன். ஸ்லட்கெல்லாம் இவ்வளோ கோவம் வருது இப்போலாம். நீங்கள் உடஞ்சே போயிடுறீங்க அந்த வார்த்தை கேட்டோன்னே. அப்படியே இருந்துட்டு போகிறேன். உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணோன்னு எனக்கு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் போயிடுறீங்க. என்ன என்னமோ புதுசாக பண்ணுற மாதிரி எவ்வளோ சீனு. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் அது இவ்வளோ அழகாக இருக்கா? இதெல்லாம் இல்லாமலே இருந்திருக்கும். போ இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிடுறான். நீங்களும் உங்களால் முடியாமல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரீங்க. ஏன் ஜிமின் ஏன் இப்படி வார்த்தையால் கொல்றீங்க? வார்த்தையால் கொல்றது இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என்னதான் பாவம் பண்ணன்னு தெரியல. இப்பெல்லாம் என் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு. இப்படியே 2 month ஆகுது. ஜிமின் தினமும் குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டல் டார்ச்சரும் சரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். எப்படியோ நாள் நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு லைட்டாக கேர் ஆகுது. என்னாச்சு? ஒரு மாதிரி தலை சுத்துது. அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு முடியாமல் அங்கேயே அங்காஷாக சரிங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிமின் தான் வரான். என்ன இவன் இங்கே படுத்திருக்கா? ஏ வயன் 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 எழுந்துரு. நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை. உங்களை உடனே பெட்டுக்கு தான் தூக்கிட்டு போகிறான். ஏ வயன் வயன் எழுந்துரு. அதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கிறான். ஜிமின் ஏய் உனக்கு இங்கெல்லாம் படுக்க இடம் இல்லாமல் கீழே அடி போய் படுப்ப. ஜிமின் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கு. மயக்கமாக இருக்கா? என்ன சொல்கிற? அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. திருப்பி அன்கான்சியஸ் ஆகிறீங்க. ஏய் வயன் வயன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வர சொல்கிறான். டாக்டர் அவங்கள செக் பண்ணுறாங்க. சார் கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வாட்? அவன் ஷாக்லேயே அவங்கள பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவங்க கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவாங்க. கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிறதுனால இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். சரி தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அங்கே போயிடுறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? டீப் திங்கிங் பண்ணிகிட்ருக்கான் ஜிமின். அவன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அனுப்பிடலான்னு இருந்திருப்பான். இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறது? என்ன காரணத்தை சொல்லி அவளை இங்கேருந்து அனுப்புறது? இப்படியே 3 month ஆகுது. அவனாலேயும் உங்களை அனுப்ப முடியல. அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. உங்கள் மேலே அவனுக்கு லவ்ன்றது இல்லவே இல்லை. அவனை பொறுத்த வரையும் நீங்கள் வெறும் பணத்துக்காக அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா அவனுக்கு எண்ணம். நீங்கள் எவ்வளோ தான் பாசம் காட்ட ட்ரை பண்ணாலும் அவன் அதை ஏற்றுக்கிறதாவே இல்லை. ஒரு நாள் செம்மையாக குடிச்சிட்டு வரான். ஏ வயன் எங்கடி இருக்கா? நீங்கள் சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏய் உன்னை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஜிமின் இன்னைக்கு காலையிலே வா. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான்ல. இப்போ நான் மட்டும் இல்லை, எனக்குள்ள இன்னொரு உயிர் வளருதுன்னு. ஏன் ஜிமின்
திருந்தவே மாட்டீங்களா? ஏய் வாயம் முட்ரி, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த வீட்டை விட்டு நீ போனாதான் எனக்கு சந்தோஷமே கிடைக்கும். அது வரையும் எனக்கு நிம்மதியும் இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷமும் இல்லை. ஜிமின் ஜிமின் நில்லுங்க. இன்னைக்கு என்னன்னாலும் சரி, நீங்கள் இந்த குடி பழக்கத்தை இப்போ நிறுத்தணும். ப்ளீஸ் ஜிமின். வழியை விடுன்னு சொன்ன வயன். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருக்குள்ளே செம ஆர்கியூமெண்ட் போகுது. கோவத்தில் ஜிமின் வேகமாக தள்ளுறான். இங்கே போய் அந்த கவுண்டரில் இடித்து வேகமாக இந்த கவுந்து விழுந்துடுறீங்க. அதில் வயிற்றில் பயங்கரமாக அடிப்படுது. அப்படியே நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. ப்ளீட் ஆகுது உங்களுக்கு. ஜிமின் உங்களை தள்ளி விட்டுட்டு அவன் ரூமில் போய் தூங்கிடுறான். இப்படியே ஒரு நைட் 2 மணி இருக்கும். ஜிமின் தண்ணி குடிக்கலான்னு ஏஞ்சி வரான். இந்த வயனை காணவே காணமே, எங்கே போனா? அதுக்கப்புறம் அவன் தண்ணி எடுக்கலான்னு வரும்போது தான் பார்க்குறான், நீங்கள் அங்கே மயங்கி விழுந்து கிடக்குறீங்க. உங்களை சுற்றி ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. வயன் 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 அவன் அப்படியே உதறது அவன் உடம்புலாம். அந்த பிளட்டை தொட்டு பார்க்குறான் கையில். அவன் கொலை நடுங்கி போகுது. அங்கே அவனாலே தாங்க முடியல. அவனும் அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். இப்படியே 2 பேருமே அப்படியே இருக்கீங்க. மார்னிங் ஆகுது. ஜிமினோட அப்பா அம்மா தான் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு வந்திருப்பாங்க வீட்டுக்கு. ஜிமின், வயன் எங்கேம்மா இருக்கீங்க? வயன், ஜிமின். அப்புறம் பார்த்தா தான் கிச்சனில் 2 பேருமே மயங்கி கிடக்குறீங்க. ஹே வயன், வயன், ஜிமின், ஹே என்ன இந்த பசங்களுக்கு என்னாச்சு? அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்க பார்க் பண்ணியிருப்பாங்க வண்டியை. உடனே 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐயோ இந்த பசங்களுக்கு என்னாச்சு? வயன், ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படி ப்ளீடாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்குங்க. வயன், வயனுக்கு என்னாச்சுங்க? அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. இங்கே ஜிமின் கண் முழிச்சிடறான். என்னாச்சு? வயன், 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 வயனுங்க, வயனுங்க, அப்பா, 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 வயனுக்குப்பா. அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பா பயந்து ஜிமின் கிட்ட வர்றாரு. அப்பா, அப்பா இங்கே பாருங்க, வயனுங்க, வயனுங்க, வயன், வயன் ரத்தம், ரத்தம் ஃபுல்லாக, தர ஃபுல்லாக ரத்தம். வயன், வயன் மயங்கே கிடந்தா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஜிமின், ஜிமின் நிறுத்து. ஜிமின் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? ஜிமின், அப்பா எனக்கு பயமாக இருக்கு. வயனுக்கு எதாவது ஆகிடும். அவன் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அவங்க அப்பா திரும்ப ஜிமினை பெட்லேயே படுக்க வைக்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் வந்து ஜிமினை செக் பண்ணுறாரு. அவருக்கு ஒன்றும் இல்லை, சின்ன மயக்கம்தான். ஃபுல்லாக அவர் கான்ஷியஸ் வரல. திடீர்னு நைட் மேரேஜ் ஏதாவது வந்திருக்கும், அதனால் இப்படி பயந்துருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அவருக்கு தெரிஞ்சிடும். நோ வரி சார். பட் வயன் சார், வயனுக்கு என்னாச்சு? ஐம் ஸோ சாரி பேபி. சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. குடும்பத்தோட முதல் வாரிசு சார். என் பையன் இது தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவான். வி ஆர் சாரி. அவங்க உயிரே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றணும். ஏன்னா அவங்க அபார்ஷன் ஆகி அங்கேயே ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விட்ருந்தா அவங்களுமே காப்பாற்றிருக்க முடியாது. நீங்கள் ரைட் டைமில் சேர்த்தனால தான் இன்றைக்கி வயனமே உயிரோட இருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதோட அவங்களும் அங்கே போயிடுறாங்க. என்னாச்சு? எப்படி வயனுக்கு கீழே வந்திருப்பா? இப்படியே ஈவினிங் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கண் முழிக்கிறீங்க.
உங்களோட மாமனார் தான். ஒயன்மா, ஒயன், மாமா நீங்கள் எப்படிங்க? நான் எங்கே இருக்கேன்? ஒயன், நீ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க. நான் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? குழந்தை. அதுக்கப்புறம் நீங்கள் வயிற்ற தொட்டு பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை. குழந்தை. அதுக்கப்புறம் உங்கள் மாமியாரே வந்துடுறாங்க. ஒயன்மா அழாத அழாத, எல்லாமே சரியாகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதம்மா ப்ளீஸ். இப்போ தான் நீ கண் முழிச்சிருக்க. ப்ளீஸ்மா. அம்மா, என் குழந்தைம்மா, என் குழந்தை எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுறீங்க. ஒரு 2 hour ஆகுது. அப்புறம் தான் நீங்கள் ஃபுல்லாகவே கான்ஷியஸ் வந்து பேசவே ஆரம்பிக்கிறீங்க. சரியா? ஒயன், என்னமாச்சு? எப்படி நீ கீழே விழுந்த? அது உங்களுக்கு எல்லாமே தெரியும், பட் நீங்கள் எதுவுமே சொல்ல. இல்லைம்மா, கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கும் போது என்ன கீழே ஊற்றிருந்தது தெரியாமல் பழுகி கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்லம்மா. பரவாயில்ல, வாழ்க்கையில் ஆக்சிடெண்ட் நடக்கிறது சகஜம். எல்லாமே சரியாகும். நீ இன்னொரு பேபியை சுமப்ப. எதுவுமே கவலைப்படாத. எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். அம்மா, கவலைப்படாத வயன், எல்லாமே சரியாகும். அதுக்கப்புறம் ஒன்று கேட்குறீங்க. அம்மா சொல்லுமா, என்னாச்சு? எனக்கு டைவர்ஸ் வேணும். அவங்க 2 பேருக்குமே ஷாக்கு. என்னம்மா வயன் சொல்கிற? ஏன் திடீர்னு? இல்லைம்மா, இங்கே எதையும் என்ன கேட்காதீங்க. எனக்கு டைவர்ஸ் வேணும். கொடுப்பீங்களா? ஜிமின் கிட்ட சொல்லி. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒன்று சரியில்லைன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிது. நீங்கள் அதுக்கப்புறம் ஜிமினியும் பார்க்கவே இல்லை. நீங்கள் அவனை பார்க்கவும் விரும்பலை. இப்படியே 1 year ஆகுது. ஜிமின் அவன் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். 1 year ஆகுது. யார்கிட்டையுமே சரியாக பேசுறது கூட இல்லை. அவன் தன்னோட குழந்தைய கொன்னதுக்கான ஒரு பழியை அவனே ஏற்றுக்கிறான். இது அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிய வருது, ஜிமினால் தான் உங்கள் குழந்தை போச்சுன்னு. அதனால் அவங்க அப்பா அம்மா உங்களையும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. இல்லை, என் குழந்தைய நான் தான் கொன்னேன். என் குழந்தைய நான் தான் கொன்னேன். அது பிஞ்சு உயிர் என்ன பண்ணுச்சு? இல்லை, ஏன் தப்பு தான். அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கான் ரூமில். கொஞ்ச நேரத்தில் ஜியோப் வந்துடுறான். ஜிமன், எழுந்துரு, வா, வெளில போலாம், வா. இல்லை, என் குழந்தைய நான் தான் கொன்னேன். ஒயன் அழுதா, என்னை பார்த்து அழுதா. இல்லை, நான் வரமாட்டேன். ஜிமின், பைத்தியம் மாதிரி பண்ணாத, எழுந்துரு. இதுக்கு மேலே உன்னை இப்படியே விட்டா உன் நிலமை ரொம்ப மோசமாயிடும். எழுந்துரு. இல்லை, என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து வரல. இங்கேருந்து நான் வரமாட்டேன். ஜிமின், எழுந்துரு. வரமாட்டேன்னு சொல்கிறல. வரவே மாட்டேன். அதுக்கப்புறம் அவன் அங்கேயே உட்காந்து அழவே ஆரம்பிச்சிடுறான். ஜெயோபாலையும் முடியல, வெளியில் அழுதுகிட்டே வந்துடுறான். ஏண்டா அவளை புரிஞ்சுக்கிட்டே அப்பயே இருந்திருந்தான். இதெல்லாம் தேவையா? முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டு நீயும் இப்படி ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன் இப்படி பண்ணுற? இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. ஜியோ போகிறான். ஒயன் ப்ளீஸ் ஒயன், அவனை வந்து பாரு. அவனை உன்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். இல்லைன்னா அவன் செத்துருவான். ஒயன் அந்த கில்ட்டாலேயே செத்துருவான்.
அந்த பழிக்கு நீ ஆளாகாத. ஜஸ்ட் அவனை அந்த ஷெல்லுக்குள்ளே இருந்து கொண்டு வா. வெளியில் கொண்டு வந்துட்டாலே நான் பார்த்துக்கிறேன் அவனை. ப்ளீஸ் வயன், அவனை வந்து பாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் ஆகலை, நீங்களும் கொஞ்சம் நேரம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்க தான் போகிறீங்க. அவன் ஓரமாக அழுதுட்டு உட்காந்துருக்கான். ஜிமின் அழுதுகிட்டு இருந்தது அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். அழுதுகிட்டே உங்களை அப்படியே பார்க்குறான். ஜிமின் இங்கே வா. அதுக்கப்புறம் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிடும், என்னை மன்னிச்சிடு. இந்த முக்குறாங்க என்னால் தான் என்னை மன்னிச்சிடும், என்னை மன்னிச்சிடு. நீங்கள் உங்கள் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அவனை பொறுமையாக பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. அவன் பக்கத்தில் போயும் உட்காருங்க. ஜிமின் இங்கே பாரு, குழந்தை வரும். நீ இந்த ரூமை விட்டு வெளியில் வந்து எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகணும். இல்லை, நான் வரமாட்டேன். இல்லை ஜிமின், நீ தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணல. ஏதோ குடிச்சிட்டு தெரியாமல் தான் பண்ண. அதனால் நீ இந்த ரூமை விட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண இந்த கில்ட்டிலன்னும் நீ வெளியில் வரணும். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. என் கூட நீ இருப்பியோ வயன்? எனக்கு தெரியாது. நீ பண்ண தப்ப என்னால் மன்னிக்க முடியுமானோ எனக்கு தெரியல. ஆனால் நீ இப்படி இருந்தால் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு நீ மறந்து பழைய நல்ல வாழ்க்கை வாழ. குடியெல்லாம் விட்டுட்டு. அதுதான் நீ செஞ்ச கில்ட்டுக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து எழுந்துறீங்க. ஜிமின் உங்கள் கையை பிடிக்கிறான். வயன், ஐ லவ் யூ. என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடாத. அதுக்கப்புறம் உங்களே பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. கொஞ்ச நாள் ஆகுது ஜிமினுக்கு பழைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. ஜிமின் 1 வருஷத்துலேயே அவன் பழைய மாதிரி மாறி ஜியோப்போட பிஸ்னஸில் அவனும் ஒரு பார்ட்னராகி இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான். உங்களுக்கு அந்த நியூஸ் தெரிய வருது. உங்களால் அவன் கூட வாழவும் முடியல. ஒரு நாள் ஜிமின் உங்களை பார்க்க வரான். வயன், நீங்கள் பொறுமையாக திரும்புறீங்க. அவன் பார்த்தா உங்கள் காலிலே விழுந்துட்டான். நான் பண்ண தப்புக்கு உன் காலில் விழுந்தாலும் மன்னிப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீங்கள் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின், நான் மன்னித்தாலும் நம்ம குழந்தை நம்மளை மன்னிக்குமான்னு தெரியாது. நம்ம பண்ண தப்புனால அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? ஐ ஹோப் இது எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்துச்சுன்னு நினச்சி இது எல்லாமே மறந்துடுவோம். திருப்பி என்னை பார்க்க வராத. ஜிமின் உங்களை அழுதுகிட்டே அங்கேருந்து பார்த்துட்டே போகிறான். உங்களாலேயும் முடியல, அவன் தெரியாமல் தான் பண்ணான். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அவனை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி ஜிமின், உன்னை ரொம்ப நானும் தண்டிச்சிட்டேன். ப்ளீஸ் இதுக்கப்புறம் நீ என்னை மறந்துட்டு நல்ல வாழ்க்கை வாழ. நீ ஒரு நல்ல பையன் ஜிமின். இந்த குடியால் உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காத. ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் அவனை கிஸ் பண்ணுறீங்க. இங்கே எடுத்து போயிடு ஜிமின். உனக்கு ஏற்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி ஹாப்பியாரு. அதுக்கப்புறம் ஜிமின் தலையாட்டிட்டு அங்கேருந்து போகிறான். போகிறப்ப ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறான். என் வாழ்க்கையில் கல்யாணம் நடந்தால் அது உன் கூட மட்டும்தான். உன்னை தவிர என் லைஃப்பில் வேறு யாருக்கும் இடம் இல்லை வயன். ஐ லவ் யூ.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். ஓகே ராமி, ஜிமினோட எஃப்எஃப் இதோட முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த எஃப்எஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சரங்கே.